பெரிய மீன் பிடிச்சிருக்கேன். சீக்கிரம் வந்து பிடிங்க. வாரம் எவ்வளோ பெரிய மீன் பாரு. நல்ல காலம் வேற யாருக்கும் கிடைக்கல, நமக்கு கிடைச்சிட்டு. சரி சரி, அங்கே ஒரு மீன் கடை இருக்குது, அங்கே கொண்டு கொடுப்போம். நல்ல விலைக்கு கொடுத்தோம்னு சொன்னால் காசாவது கிடைக்கும் தானே. சொல்லி வேலை இல்லை, வா போ. இவ்வளோ பெரிய மீன் எங்கே இருந்து பிடிச்சிங்க? நாங்கள் சின்ன மீனை பிடிச்சி அதுக்கு சாராயத்தை கொடுப்போம். போதை இறந்த பிறகு எங்கே பெரிய மீன் கண்டு கேட்டு நாங்கள் அதை போய் பிடிச்சிட்டு வருவோம். எப்படி ஐடியா? பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லுங்கள், எப்படி பிடிச்சிங்க? நாங்கள் அந்த காலத்துலேருந்தே மீன் பிடிக்கோம், இதெல்லாம் ஜொச்சிப்பி. சரி சரி, டைம் ஆகுது, மீனை எடுத்து பார்த்துட்டு எவ்வளோ கெடுக்கலான்னு சொல்லி பார்ப்போம். கொஞ்சம் பொறுங்க, எடுத்து பார்க்க. அடே, பெரிய படிக்கல வை, இதை வை. 7 கிலோ இருக்கு. 7 கிலோ 7 கிலோ இல்லை, 7.5 கிலோ. சரி, இப்போ சொல்லு, எவ்வளோக்கு வேணும்? இங்கே பாருங்க, இந்த பெரிய மீன் யாரும் வாங்க மாட்டாங்க, பணக்காரனார் மட்டும் தான் வாங்குவாங்க. அப்படின்னு சொன்னால் கிலோவுக்கு 500 படி நான் எடுக்கேன். சரியேண்டா தாங்க. என்னது, கிலோ 500 ரூபாய்க்கா? டே ஃப்ரெண்டு கிலோவா, எங்களுக்கு விலை ஒன்றும் தெரியாது நினச்சிட்டியா? பெரிய மீனுக்கு வந்து கிலோ 1000 ரூபாய்க்கு தான். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களோட மீனை நாங்கள் கொண்டு போகிறோம். 1000 ரூபாய்க்கு ஒரு ரூபாயும் குறைக்க மாட்டேன். சரி வேணாம், உங்களோட மீனை கொண்டு வாங்க. அங்கிள், எங்களுக்கு மீன் வேணும். கிலோ எவ்வளவு? தம்பி, கிலோ 2000. விளங்கிட்டா? 1 கிலோ மீன் 2000 ரூபா. எனக்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது இந்த மீனை விற்கிறதுக்கு. என்ன ஐடியா? பாவன். சரி அங்கிள். தம்பி, எனக்கு உங்களை தெரியும், உங்களை கொஞ்சம் பேசணும், சைட்டில் கொஞ்சம் வாங்கலன். மீனை நாங்கள் விற்கிறல. தம்பி, எத்தனை கிலோ மீன் வாங்க போகிறீங்க? 4-5 கிலோ மாதிரி. 4 கிலோ மீனுக்கும் 8000 ரூபா எடுப்பான். அதுவும் கூடாத மீன் தான் அவன்கிட்ட இருக்குது. இங்கே பாருங்க, நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச மீன். இது வந்து 7 கிலோ. அவன்கிட்ட நீங்கள் 4 கிலோவுக்கு 8000 கொடுக்க போகிறீங்க. இதில் 7 கிலோ இருக்குது, 8000 உங்களுக்கு தாங்க. இதே சமைச்சிடுங்க, உங்களுக்கு லாபம் தானே. 7 கிலோ மீன் 8000 ரூபா. சரி, இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கும் காசு வைப்பானே. சரி, ஒரு வேலை செய்யுங்க, 8000க்கு பதிலாக 7000 எடுங்க. சரி, ஆனாலும் நாங்களும் சேர்ந்து கொஞ்சம் சாப்பிட்றோமே. சரி வாங்க. நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுங்க, நாங்கள் பின்னிக்கு இருக்கோம். அங்கிள், இதை ஃப்ரை பண்ணி தாங்க, உங்களுக்கு 1000 ரூபா தரோம். இந்த மீன் எவ்வளோக்கு வாங்கி எடுத்தீங்க? அங்கிள், உங்களோட வேலையை மட்டும் பாருங்க, உங்களுக்கு காசு கிடைக்கிது தானே. விளங்குது மீன் என்ன செய்கிறான் அவனு? எப்படி என்ற கிரிமினல் மூளை? இப்போ நமக்கு மொத்தமாக 7000 ரூபா கிடைக்கும். நான் நினைச்ச கூட பார்க்கல, நாமளும் சேர்ந்து மீனை சாப்பிடுவோமாண்டு. காசும் வருது, மீனும் சாப்பிட போகிறோம். வீட்டை போய் நல்ல தூக்கத்தை போட்டா சரி. 1 மணி நேரத்துக்கு பிறகு. அங்கிள், டைம் ஆயிடுச்சு, எவ்வளோ நேரம் எடுக்கும்? 7 கிலோ மீன், டைம் போகும் தான், என்ன செய்ய? இப்போ எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணியிருக்கீங்க? இப்போ 2 கிலோ தான் ஃப்ரை பண்ணியிருக்கி. சரி அங்கிள், ஒரு வேலை செய்யுங்க. இப்போ எத்தனை ஃப்ரை பண்ணியிருக்கோ அதை இதில் பேக்கில் போடுவோம். மிச்சம் ஃப்ரை பண்ணாத அப்படியே ஒரு பேக்கில் போட்டுத்தாங்க, நாங்கள் வீட்டை கொண்டு போய் அதை ஃப்ரை பண்ணி எடுக்கோம். இந்த அப்படி உங்களோட விருப்பம். எனக்கு 200 ரூபா தாங்க. இந்தாங்க 200 ரூபா. என்னடா இவ்வளோ டைம் ஆகிட்டு இன்னும் ஃப்ரை பண்ணி முடியலையா? டே, 7 கிலோ மீனையும் ஃப்ரை பண்ணணுமோ, கொஞ்சம் டைம் போகும் தான். டேய், அங்கே யாரும் இருக்கமாய் தெரியலையே, கொஞ்சம் கூப்பிட்டு பாரு. ஏய், இவ்வளோ நேரம் என்ன பண்ணுற? ஃப்ரை பண்ணதை மட்டும் கொண்டு வா. நீ ஏன் கவலைப்படுற? நமக்கும் பங்கு இருக்குது. தம்பி, என்ன சத்தம் போடுற? டே கிழவா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே, அவங்களோட மீனை வந்து இன்னும் ஃப்ரை பண்ணலையா நீ? ஓ, அவங்களா? அவங்க மீன் எடுத்து போய் எவ்வளோ நேரம்? டே, அவங்கள்ட்ட காசு வாங்கிருக்கிடா. ஓ, அதுதான் அவனை ஃப்ரை பண்ணாத மீனையும் சொப்பில் காட்டி வாங்கிட்டு போனதா? இப்போ நீ விளங்குது, உங்களுக்கு வரத்தான் வேணும். விளம்புங்கடா, போலாங்கிறது. விளம்புங்க போங்க.